நாட்டையே அதிர்ச்சியடையச் செய்த ஒரு கொடூர கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போகிறோம். தான் காதலிச்சு கரம் பிடித்த கணவனையே கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? குழந்தை சொன்ன ஒற்றை வார்த்தையை வைத்து இந்த கொலையை கண்டுபிடித்தது எப்படி? இது சௌரப் ராஜ்புத்தின் மர்மமான கொலையின் கதை. முழுமையாக பாருங்கள். இந்த கொலையின் இருண்ட ரகசியங்களை எங்களுடன் சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியை சேர்ந்தவர் சௌரப் ராஜ்புத். ஒரு இளம் மெர்சன்ட் நேவி அதிகாரி. 2016ஆம் ஆண்டு முஸ்கான் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு அழகான பெண் குழந்தைக்கும் அவர் தந்தையாக ஆனார். மனைவியுடன் நேரத்தை செலவழிக்க தான் பார்த்து வந்த கப்பல் அதிகாரி வேலையையும் விட்டுள்ளார். ஆனால் இதுவே அவருக்கு மோசமான முடிவாகிவிடும் என யாரும் நினைக்கவில்லை. சௌரப் தனது மனைவியை மிகவும் நம்பினார். ஆனால் முஸ்கான் அவரது நண்பன் சாஹில் சுக்லாவுடன் காதல் தொடர்பு வைத்திருந்தார். இது தெரிய வந்த பிறகு சௌரப் தன் மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் நடந்துள்ளது. இந்நிலையில் தனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட சௌரப் மீண்டும் கடற்படையில் சேர முடிவு செய்து 2023ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்ந்துள்ளார். சௌரப் வெளிநாட்டிற்கு சென்றதும் முஸ்கான் சாஹில் சுக்லாவுடன் மீண்டும் தன் காதலை தொடர்ந்தார். சௌரப் அவர்கள் காதலுக்கு இடையூறாக இருப்பது அவர்களுக்கு ஆத்திரத்தை ஊற்றியது. இந்நிலையில் முஸ்கான் சாஹிலுடன் சேர்ந்து ஒரு கொடூர திட்டம் ஒன்றை தீட்டினார். பிப்ரவரி 24 அன்று தனது மகளின் பிறந்த நாளை கொண்டாட வெளிநாட்டிலிருந்து சௌரப் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட முஸ்கானும் சாஹிலும் சௌரப்பை கொல்ல திட்டமிட்டனர். இதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து சதித்திட்டத்தையும் தீட்டியுள்ளனர். பிப்ரவரி 22 அன்று முஸ்கான் கோழியை வெட்டுவதற்கு என்று கூறி கடையிலிருந்து 2 மாமிசம் அறுக்கும் கத்திகளை வாங்கியுள்ளார். மேலும் மருத்துவரிடம் பதற்றமாக இருக்கிறது, தூக்கம் வரவில்லை என்று கூறி தூக்க மாத்திரையையும் வாங்கியுள்ளார். மேலும் சௌரப்பின் உடலை எங்கே மறைக்கலாம் என முன்னதாகவே திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சௌரப்புக்கு கடந்த 4ஆம் தேதி உணவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளனர். அதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கூர்மையான ஆயுதங்களால் சௌரப்பை கொடூரமான முறையில் கொன்றனர். பின்னர் தனது காதலனுடன் சேர்ந்து கணவரின் உடலை 15 துண்டுகளாக மனைவி வெட்டியுள்ளார். உடல் பாகங்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் வீட்டில் இருந்த ட்ரம்மில் போட்டுள்ளனர். பின்னர் சிமெண்ட் கலவையை கொட்டி உடல் பாகங்களை ட்ரம்மில் போட்டு மூடியிருக்கிறார்கள். அதன் பின் எதுவும் தெரியாதது போல் முஸ்கான் தன் குழந்தையை தாயிடம் விட்டுவிட்டு ஷாகில் சுக்லாவுடன் சிம்லாவுக்கு சுற்றுலா சென்று விட்டார். முஸ்கான் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் புகார் அளித்ததால் அங்கு போலீசார் சோதனை நடத்தி சௌரப் உடலை கண்டுபிடித்தனர். கடந்த 18ஆம் தேதி மீரட் திரும்பிய முஸ்கான் மற்றும் ஷாகில் சுக்லாவை போலீசார் கைது செய்து மீரட் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் முஸ்கானின் பெற்றோர்களே, எங்கள் மகளுக்கு வாழும் உரிமையே இல்லை, அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்தது ஏமாற்றமும் மரணமும் தான்.